ஒரு மசிலும் புரியல. யாரு தண்ணி சாப்பிட்டது? தைப்பூசம் என்ன நீங்க எல்லாம் வெறுமாடா. இந்த பக்கம் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துருக்க. ஏன் இப்படி வந்து நெருங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அமைதியா உட்கார்ந்துருக்க. ஏன் இப்படி நெருங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? எவ்வளவு இடம் இருக்கு? இவ்வளவு சத்தம் அமைதியாக சொல்லுவேங்கிறேன். என்னையா சத்தம் அப்படியே சத்தம் போறாங்க. நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு சத்தம். அங்க கதாச்சாரம் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண உனக்கு வேணும்? இங்க இருக்காங்க. இங்கிட்டுதான் உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேரு. இங்கிட்ட எங்க இருக்காங்க? லூசாடா நீ? லூசா நீ? லூசா? சி மோர கடையில பாரு. அமைதி 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 சொல்லுங்க. இவங்க கூட பேசுறதே தப்பியா? அவர் வச்சிருந்த மட்டும் எடுத்து சாப்பிடுறியா? அது தப்பு இல்லை, அது தவறு இல்லை. பேசுறதுதான் தவறு. அதையா குற்றம் செஞ்ச விமர்சனம் பழி சுமத்துல ஏமாதி ஒரு நல்லவன் ஏமா அண்ணே நான் பேட்டை எடுத்தேன். அது ஏன் தெரியுமா நான் எடுத்தேன்? என் பவுடர் டப்பாவை எடுத்து அவன் ஒளிச்சு வச்சுட்டேன். அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீங்களாம் என்னை தப்பா ஏன்டா நீனே உன்னைய காரி துப்பிக்கிறியா? இப்படியே மாத்தி மாத்தி போயிருந்தாண்டா நாடகமே இல்லாம போச்சு. ஏன் அழுகிறியா? அழுகிறியா சிரிக்கிறாங்கிற என் நிலைமையை பற்றி உனக்கு தெரியும். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை மாப்பிள்ள? மனுஷன் இருந்தாலும் ரோஜாம வைக்கலாம். மனுஷனுக்கு தானே. என்னை பார்த்தா உனக்கு எருமை மாடு மாதிரி தெரியுதா? மனுஷனா இருந்தா அது இருக்கணும். ரோஜாக்காரண்டா ரோசத்துக்காக என்ன பண்ணிருக்கியா? நான் ரோசத்துக்காக பிய கூட தின்னு விடுவேன். வைட்டமின் பி. எனதருமை ரசிக பொதுமக்களே, அண்ணே உள்ள டீ இருக்கு, தம் டீ இருக்கு. அதை நாங்க அதிகமா சாப்பிடுறது இல்லை. அது எதுக்கு ஆறிக்கிட்டு இருக்குங்கிறேன். நீங்க எடுத்துக்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுங்க. அது ஃபர்ஸ்ட் அது வேஸ்டா போயிடும். ப்ளீஸ் போங்க, எடுத்துக்கிட்டு வாங்கண்ணே. அதை எடுத்துக்கிட்டு வாங்க. உன்னை கொண்டுகிட்டு போக இதுக்கு போனேன் கொண்டுகிட்டு போய் அந்த டீயை எடுத்துக்கிட்டு வர போனேன். சாப்பிடுங்க. இந்த அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. 250 பேர் இருக்காங்க, கொடுங்க. கஷ்டம் இந்த டீ வேஸ்ட். இந்த உலகத்துல எந்த பையன் வேஸ்டா ஆயிடக்கூடாது. அதனால நீங்க சாப்பிடுறீங்க. வேஸ்ட் ஆகக்கூடாது. கிளப்பி விட்டாலும் எப்படி கிளம்பும்? எனக்கு ரோசமே வராது. இந்த உலகத்துல ரோசப்பட்டவன் எவனுமே சரியா வாழ முடியாது. எவன் உதுத்துட்டு திரியிறானோ அவன் தான் இந்த உலகத்துல சரியா வாழுவேன். நீங்க பாத்திருக்கீங்களா? ரோஷம், மான, வெட்கம் போடாங்க வேற்று கிரகத்துல இருந்து வர்றவன் மாதிரியே இருக்கேன். உண்மையிலே இந்த வள்ளியூர் நாடகத்தை எல்லாருமே அருமையா ரசிக்கிறீங்க. எல்லாருமேன்னு சொல்லல, பணி மரியாதையா 400 ரூபா கொடுத்துடணும். காலையில ஊர் கூட்டத்தை கிளப்பிடு. மரியாதையா தைப்பூசம் கோயில் அள்ளி வச்சிருவேன். நான் என்ன சொல்றேன், நீ கொடுத்ததை திருப்பி 2 மணி நேரத்துல வாங்கிக்க. கலர் பூரா அதே மாதிரிதான் இருக்கும். நான் மூத்தரை சொன்னா நீ ஐயா அப்படி லாரி விட்டுக்கிட்டு இருக்க? சொல்லவே இல்லை. சும்மா ஜாலியா பேசிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, இந்த நாடகத்தை ரசிக்கின்ற அனைத்து உண்மையான நாடக ரசிகர்கள், பில்டர் பண்ணிய நாடக ரசிகர்கள் அப்பேற்பட்டவர்கள். இந்த நாடகத்துல வெள்ளச்சாமி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அரியரணை தான் பப்பனா போட்டு விடுது. பட்டு
மச்சான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அந்த சோறு யாருக்கு ஒட்டுதோ அதுதான் விதி. நீ எப்ப தாண்டா அங்கிட்டு போய் உட்காருங்க. சில மருத்துவ குறிப்புகளை நான் உங்கள்ட்ட சொல்லுன்ட்டு வந்தேன். பட் என்னன்னா, எங்க தாத்தா நாகலிங்கம் ஒரு பெரிய மருத்துவர், பெரிய ஜோதிடர். அதுக்கு அடுத்து எங்க அப்பா தெலுங்கமுத்துன்னு ஒரு பெரிய ஜோதிடர், மாபெரும் வைத்தியர், மூலிகை வைத்தியர். அதுக்கு அப்புறம் நான் இன்றைக்கும் புதுக்கோட்டை திருச்சி போற வழியிலே, புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி போற வழியிலே சத்தியமங்கலம் என்னுடைய சொந்த ஊர். அந்த சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா போகர் சித்த வைத்திய சாலை, வள்ளுவர் ஜோதிட நிலையம்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே நான். இன்னைக்கு மூட்டு வலி இல்லாத மனிதர்கள் நிறைய இருக்காங்களா? இல்ல. அப்பேற்பட்ட ஒரு மூட்டு வலி டாக்டர்கிட்ட போனீங்களா, மூட்டு தேஞ்சு போச்சு, சபு விட்டு போச்சு, இப்படித்தான் அந்த பேச்சு. நான் அவர்களை குறையில நான் சொல்லலை. அவங்க படித்த படிப்பு என்ன, அந்த படிப்புக்கு தக்கன அவங்க பேசணும். இருந்தாலும் சித்த வைத்தியத்திலே அதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கிறது. அந்த மருந்து சொல்றேன். நிறைய மூலம், பௌத்திரம், அதே மாதிரி தோல் வியாதி அப்படி உடம்புல ரவுண்ட் ரவுண்டா விழுகும். அது அப்படி சொரிஞ்சி எல்லாம் நீர் மாதிரி வெளியில வரும். அதுக்கெல்லாம் இந்த சித்த வைத்தியம் தான் பெரிய மருந்து அப்படிங்கிற பல நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆங்கில மருந்து எப்படின்னா 3 நாளைக்கு நிற்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த வியாதியை இழுத்து விடும். அந்த ஆங்கில மருந்து உள்ள போன உடனே திருப்பி அது ஒரு வியாதியை நமக்கு திருப்பி கொண்டு வரும். கிட்னி ப்ராப்ளம் அது மாதிரி வந்துகிட்டு. இன்றைக்கு பாரம்பரிய வைத்திய முறையிலே சொல்லுகின்றேன். இந்த மூட்டு வலிக்கு கொஞ்ச நேரம் எனக்கா 5 நிமிஷம் ப்ளீஸ் கேட்பீங்களா? ஏன்னா நான் உங்களை கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மூட்டு வீங்கி இருந்தாலும் சரி, குதிங்கால் வீங்கி இருந்தாலும் சரி, வலி இங்க இடுப்புல இருந்து வலிச்சாலும் சரி, ஒரு அருமையான மருந்து சொல்றேன். காரணம், அந்த வலி மாநாடத்தை அருமையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மெஜஸ், வெள்ளச்சாமியினுடைய மெஜஸ், ஒரு வைத்தியனுடைய மெஜஸை தயவு செஞ்சு கேளுங்க. வேப்பெண்ணெய் 25 மில்லி, நல்லெண்ணெய் 25 மில்லி, அதே மாதிரி புங்க எண்ணெய். புங்க எண்ணெய் என்ன தெரியுமா? புங்க எண்ணெய் 25 மில்லி. இதை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இதுல சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? முடக்காத்தானுடைய வேறு இலையும். அதுக்கு பேரே முடக்க அறுத்தான். முடக்கறுத்தான் இலை, அதனுடைய வேறு, வேரோட புடுங்கணும். ஒரு செடியை ஒரு கைப்பிடி அளவு, நான் சொல்ற அளவு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். கரு ஊமத்தம் காய், ஊமத்தையில வெள்ளை ஊமத்தை, கரு ஊமத்தை, நீல ஊமத்தைன்னு இருக்கு. கரு ஊமத்தம் காய் 1. வாதமடக்கி மரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? வாத நாராயணி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதரச மரம். ஆமா, அதுல வடக்க போற வேறு, அதுல வடக்க போற வேரோட பட்டை, அதை எடுத்துக்கங்க. இதுல பெரிய மருந்து எது தெரியுமா? எலும்பு ஒட்டி இலை. இந்த எலும்பு ஒட்டி இலையை பத்தி நம்ம ஏரியாவில் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியுமா? அது எப்படின்னா, தண்ணி கிடக்கிற இடத்துல இருக்காது. அதே மாதிரி தண்ணி அப்படி பாஞ்சு கீழே போயிடும். ஒரு நிமிஷம் தான் அந்த எலும்பு ஒட்டி இலையினுடைய வேறு இழுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கிடந்துச்சுன்னா அந்த வேரே இருக்காது. அப்படியே வாடி போயிடும், இலை கொட்டி போயிடும். எலும்பு ஒட்டி இலை, அந்த எலும்பு ஒட்டி இலை எப்படி இருக்கு அப்படின்னா, பூலா இலை பார்த்துருக்கீங்களா? பூலா இலை அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். முருங்கை இலையை விட சிறிதாக இருக்கும். அந்த கனவுகள் எப்படின்னா, மனிதனுடைய எலும்பு மாதிரியே இருக்கும். பாத்தீங்களா? இப்படி தட்டி பாட்டியெல்லாம் தொக்கு தொக்குன்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் ஒரிஜினாலிட்டியில எலும்பு ஒட்டியினுடைய இலை ரொம்ப முக்கியம். அந்த எலும்பு ஒட்டி இலை
முடக்கத்தான், கருவூமத்தை, வாதநாராயணி, இது பூரா இந்த இலைய ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து உரலிலே இடிக்க வேண்டும். இடிக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். அப்போ இந்த எலும்பு ஒட்டி இலை எப்படி தெரியும், மூக்குச்சளி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இடிக்கிறதே பெரிய விஷயம். இந்த மூக்குச்சளி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் அதை மிக்சியில எல்லாம் போட்டு அடிக்கலாம் முடியாது. ஒன்னும் அரைக்கணும். அதை அரைக்காமலே பெரிய விஷயம் போயிடும். எலும்பு ஒட்டி இலை அரைக்கும் பொழுதே தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அரைக்கணும், வாயை கட்டிக்கிட்டு, இல்லாட்டி வாய்ப்புற வெந்து போடும். அவ்வளவு சிரமப்பட்டு இதையெல்லாம் போட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி, பட்டை இதெல்லாம் போட்டு இடிச்சு இதை ஒன்னா போட்டு எரிச்சு, அதாவது எரிக்கும் பொழுது எப்படின்னா இருப்பு சட்டியில போட்டு எரிக்கணும். அப்படி எரிக்கும் பொழுது நுரையெல்லாம் அடங்கிய பிறகு அப்படியே சூட்டோட இறக்கி வச்சு அதெல்லாம் அரிச்சிட்டு பச்சை கற்பூரம் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை அதுல போடணும். கொதிக்கும் பொழுது போட்டியெல்லாம் நெருப்பு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரிஜினாலிட்டி அந்த குங்குளியம் என்று சொல்லக்கூடிய, குங்குளியம்னா என்ன தெரியுமா, சாம்பிராணியோட சேர்ப்பாங்க. அதுதான் அது ஒரு மரத்தோட பால். அந்த குங்குளியத்தை சேர்த்து அதிலே போட்டு கலக்கி விட்டு ஆறிய பிறகு அதை எடுத்து 5 நாள் நிழல்ல வைக்கணும். 5 நாள் இருட்டுக்குள்ள வைக்கணும், வெயில் படக்கூடாது. இருட்டுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அதை தெளிய விட்டு பாட்டிலை அடைத்து விட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கிறதோ அந்த இடத்துல மேல் நோக்கி தடவக்கூடாது, கீழ் நோக்கி இப்படி தடவி காலையில சுடுதண்ணி வச்சு கழுவிட்டீங்கன்னா இன்னைக்கு சரியாக நாளைக்கு ஆகணும்னு நான் சரியாகணும்னு சொல்லலை. சித்த வைத்தியம் லேட்டாக தான் வேலை செய்யும். 5 நாள் சென்று உங்களுக்கு வலி இருந்தா இந்த வெள்ளச்சாமியை நீங்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டு. அப்படி இந்த மருந்து உங்களால் தயார் பண்ண முடியல அப்படின்னா அந்த மருந்தை ஒரிஜினாலிட்டியா தயார் பண்ணி நான் வச்சிருக்கேன். அந்த மருந்தை ஒரிஜினாலிட்டியா நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப் சேனலில் அண்ணனுடைய சேனல் இன்னொரு 1 வாரத்தில் நான் போட்டு விட போறேன் ஒரிஜினாலிட்டியாவே. ஆமா, அந்த எண்ணெய் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஒரு 20 பாட்டிலோ 25 பாட்டிலோ இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு பாட்டில் 200 ரூபா. ஆமா, நான் அதிகமாக காசுலாம் நான் வாங்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் ஆடைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன். காசுக்கெல்லாம் நான் ஆசைப்படுறதில்லை. ஆகினாலே அது மாதிரி சரியாக, ஆனா அதுக்கு பத்தியம் உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். முட்டை, கோழி, உடலங்க, தயிர், காப்பி, டீ குடிச்சுட்டுங்க, பால் குடிச்சுக்கோங்க, ஆனா காப்பி போட்டு சேரக்கூடாது. அப்படி நீங்க அதே மாதிரி இந்த பத்திய இருந்து இந்த எண்ணெயை 5 நாளைக்கு நீங்க தேய்ங்க. ஒரு 7வது நாள் இந்த வலி இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க போட்டு முடிந்தால் அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை உள்ளங்க. இது மட்டும் இல்ல, மூலம், பவுத்திரம், ரத்த பயம், அதே மாதிரி ரவுண்ட் தான் இந்த தோல்ல விழுகிறது, கல்லடை, அத்தனைக்கும் மூலிகை வந்து கொடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையினாலே வாருங்கள், உங்களுடைய இந்த அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை உள்ளங்களுக்கு மனமான நன்றி. கொஞ்சம் பணம் தான் கொண்டு வந்திருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. எந்த அடிப்பட்ட வழியா இருந்தாலும் சரி, இதை அப்படி கீழ் நோக்கி தேய்ச்சி விட்டா வலி நின்றுடும். ஒரு 1/2 மணி நைட்டெல்லாம் படுக்கும் பொழுது வலிக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வலி நின்றுடும். ரொம்ப நன்றி, வணக்கம், குட் பை. எனது மாப்பிள்ளை சூப்பர் ராஜபாட் வருகிறார், நல்லா இருக்கு பாருங்க. நன்றி, வணக்கம். காசு இல்லைன்னா அப்புறம் அந்த 200 ரூபாய் எதுக்கு வாங்குறியா?